வணக்கம். தமிழரின் சிந்தனையை பறைசாற்றும் உரி குறித்து காண்போம். உரி என்றவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது உரியடி விளையாட்டு தான். அந்த விளையாட்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது உரி தான். பிரிட்ஜ் என்னும் குளிர்சாதன பெட்டி இல்லாத காலத்தில் தயிர், மோர் போன்றவற்றை பாதுகாப்பாக கெடாமல் வைப்பதற்காகவும் தூக்குவதற்கு இலகுவாகவாவதற்கும் தமிழர்களின் சிந்தனையில் தோன்றியதுதான் உரி. தரையில் வைக்கப்படும் உணவுப் பொருட்களை பூனை, நாய் போன்ற விலங்குகள் மற்றும் சின்ன குழந்தைகள் உருட்டி விட்டு வீணாக்கி விடும். எனவே அவைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுவதற்காக கூரையின் ஒரு பகுதியில் 3 கயர்களை உச்சியில் முடிச்சு இட்டு அடியில் பிரிமனை ஒன்று வைத்து அதன் மீது சட்டி அல்லது பானையினை வைத்து கட்டி தொங்க விட்டதாக பலரும் கூறுகின்றார்கள். ஆனால் பாதுகாப்புக்காக மட்டும் உரியை தமிழர்கள் பயன்படுத்தவில்லை. உரியில் வைக்கப்படும் பொருட்கள் எளிதில் கெட்டுப் போவதில்லை. எனவே பதப்படுத்தும் குளிர்சாதன பெட்டியாகவே உரியை பயன்படுத்தி உள்ளனர். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு உரியில் இருந்துதான் தயிரை மோராக்கி கொடுத்து உள்ளார்கள். உடல் சூட்டை தணிக்கும் பழைய சாதம், கூழ், மோர், தயிர் ஆகியவற்றை உரியில் வைத்துள்ளார்கள். கிருஷ்ணன் கதையில் உரியிலிருந்து வெண்ணெயினை திருடி சாப்பிட்ட புராண செய்தியை மறக்க முடியாது. குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலத்தில் தமிழனின் அரிய கண்டுபிடிப்பு உரி. இந்த பண்பாட்டை வெளிப்படுத்தும் முகமாகவே இன்றும் கிராமம் நகரம் வேறுபாடு இன்றி உரியடி திருவிழா நடைபெறுகின்றன. அடுத்த பதிவில் வேறு ஒரு பொருளுடன் சந்திக்கிறேன்.